இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானம். குவைத்துல இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. நாங்க தான் சுட்டு வீழ்த்தணும்னு ஈரானும் இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. குவைத் மட்டும் கிடையாது, கல்ஃப்ல இருக்கிற பல்வேறு நாடுகள் மேல தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா அந்த நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை குறி வச்சு இஸ்ரேல் மேலேயும் ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஈரானை சமாளிக்கிறதுக்கு பிரிட்டனுடைய உதவியை கேட்டிருக்காங்க. பிரிட்டனும் நாங்க உதவுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது, ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்த தமிழகத்தின் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாத்துருங்க. גם את סיועה של ארצות הברית, את ידידי נשיא ארצות הברית דונלד טראמפ, את צבא ארצות הברית, ושילוב הכוחות הזה מאפשר לנו לעשות את מה שאני מייחל לעשות כבר 40 שנה, להכות את משטר הטרור שוק על ירך. מאפשר לנו לעשות את מה שאני מייחל לעשות כבר 40 சனா. அதுல அவர் சொல்ற அந்த குறிப்பிட்ட லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்க்கணும். 40 ஆண்டுகளாக நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கனோ அதை இன்னைக்கு அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு. அவர் சொல்றதை தான் நாமளும் சொல்றோம். இந்த போர் இப்ப திட்டமிடப்பட்ட போர் கிடையாது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தலை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதை ஒரு காரணமாக வச்சு ஈரான் மேல போர் தொடுக்கணும், ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பு செய்யணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை இப்போ அமெரிக்காவினுடைய உதவியோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நெத்தன்யாஹூ சொன்னதை கேட்டுட்டீங்கல்ல, அப்படியே இந்த போர் தொடங்க அன்னைக்கு முதல் நாள் நம்ம வெளியிட்ட அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய சதி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் இருந்துச்சு. ஈரான் பல்வேறு டிமாண்டுகளுக்கு ஓகேவும் சொன்னாங்க. இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான தேவையே இல்லாம ஏன் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கேட்டிருந்தோம். அந்த கேள்வி சரிதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில அமெரிக்காவில இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம், இவங்க அமெரிக்காவிலும் இருக்காங்க, உலகம் முழுக்கவும் இருக்காங்க. இந்த செய்தி நிறுவனத்துல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பென்டகன், அதாவது அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம், இவங்க இந்த மாதிரியான போர் தாக்குதல் நடத்துறாங்க இல்ல ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்படி பென்டகன் காங்கிரஸ் கிட்ட விளக்கம் கொடுக்கும் போது ஈரான் உடனடியாக அமெரிக்காவை தாக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சிக்னலும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த போரை நடத்த வேண்டிய தேவை என்ன? இஸ்ரேலினுடைய அதிகார வெறி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு உலகம் முழுக்க, குறிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அவ்வளவு உயிர்கள் பறிபோயிட்டு இருக்கு. இஸ்ரேலினுடைய 40 ஆண்டுகால திட்டத்தை தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவை வச்சு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி, அவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொன்னாங்க. அதன் பிறகு அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்வு செய்யற ப்ராசஸ் ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வரைக்கும் இடைக்கால சுப்ரீம் லீடராக அலி ரேசா அராஃபி இருப்பார் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த சுப்ரீம் லீடரை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ஈரானுடைய அரசியலமைப்பின்படி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இவர் சுப்ரீம் லீடராக இருப்பார். அது 2-3 நாள்ல தேர்வு செய்யறாங்களா இல்ல இந்த போர் முடியற வரைக்கும் வெயிட் பண்றாங்களா அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். கமேனியினுடைய கொலைக்கு பழி தீர்த்தே தீர்வோம்னு ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நீங்க இப்ப பார்த்த அமெரிக்காவுடைய F-15 அப்படிங்கிற அந்த விமானம் வீழ்த்தப்பட்டது. குறிப்பா UAE, பஹ்ரைன், குவைத், சவுதி, கத்தார் இந்த நாடுகள் மேல தாக்குதல் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. குவைத்தில் இருக்கிற அலி அல் சலேம் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவுடைய கடற்படையை குறிவச்சும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. கத்தார் தலைநகர் தோஹாவை நோக்கியும் ஏவுகணைகள் போனதாகவும் அதை கத்தார் தகர்த்து எறிஞ்சதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி சவுதியினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ, அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ரிஃபைனரி தான் ராஸ் தனூரா. அந்த ரிஃபைனரி மேல ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதையடுத்து அந்த ரிஃபைனரி மூடப்பட்டிருக்கு. இதை தாண்டி ஈரான்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இஸ்ரேல் மேலேயும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஈரான். அதுல பல்வேறு இடங்கள்ல இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் தரப்புல 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா முழுமையான தகவல் அது கிடையாது. நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கத்துல இருந்தும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சேதாரம்னு பார்க்கும்போது
நிறைய கட்டடங்கள், குறிப்பாக அரசு கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதாக இஸ்ரேல்ல இருந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க ராணுவ வீரர்கள் 3 பேர் இந்த போர்ல உயிரிழந்திருக்கிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக வீடியோ மெசேஜ் மூலமாக அறிவிச்சிருக்காரு. அதோட அவர் நிறுத்தல, இன்னும் நிறைய அமெரிக்க ராணுவ வீரர்களை நம்ம இழக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. இது அமெரிக்காவில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த போரே தேவையில்லாதது. 2வது, அமெரிக்காவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத போது இப்படி ஒரு போருக்கு போய் அதில் எங்க வீட்டு பசங்களை எதுக்கு நீங்க பலி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபத்துக்கான காரணம். ட்ரம்ப்னுடைய வீட்டில இருந்து யாராவது இந்த போர்ல இருக்காங்களா? இல்ல. அவங்க வீட்டில் எல்லாருமே சேஃபா இருக்கும்போது நாங்க மட்டும், சாதாரண மிடில் கிளாஸ் ஏழை குடும்பங்கள் மட்டும் எதுக்கு அவங்களுடைய பிள்ளைகளை இந்த போர்ல இழக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்ல, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுனால நான் வேணா போய் பேச்சுவார்த்தைக்கு போறேன், ஆனா இதை அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது, எங்க தலைவரே நீங்க கொன்னுட்டீங்க, நாங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கு வருவோம், எதா இருந்தாலும் நாங்க சண்டை போட்டே பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கோபமா பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மேல லெபனான்ல இருந்து ஹெஸ்புல்லா ஆயுத குழுவும் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டா கமேனியினுடைய கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக இந்த தாக்குதலை நடத்துறோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஈரான் பிளஸ் ஹெஸ்புல்லா அப்படின்னு 2 தரப்புலையும் இஸ்ரேல் ஒரு போரை சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இது போக ஏமன்ல ஹவுதி படைகள் இருக்காங்க. இவங்களும் ஈரானுடைய சப்போர்ட்ல இருக்கிற ஒரு படை தான். அந்த படையும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி தாக்குதல் நடத்தாங்கன்னா பல்வேறு முனையில இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிலைமை. அதெல்லாம் சரி, ஈரான் மேல எந்த தாக்குதலும் நடத்தலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஈரானும் இதுல கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து ஈரானுடைய ராணுவ படைத்தளங்கள்ல தாக்குதல் நடக்குது. அவங்களுடைய மொபைல் ஏவுகணை லான்ச்சர்கள் அதன் மேலேயும் குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் ரேடாரை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களுடைய IRGC அப்படிங்கிற படையினுடைய கமாண்டர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அரசியல் தலைவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஈரான் மேலேயும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2025 ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த 12 நாள் போர்ல ஈரான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா தங்களுடைய படைத்தளத்தை ஒரே இடத்துல குவிச்சு வைக்காம ஈரான் ஃபுல்லா பல்வேறு இடங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேலினுடைய விமானமோ அமெரிக்காவினுடைய விமானமோ ஈரானுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு பல 100 கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி போய் தாக்குதல் நடத்திட்டு திரும்பி போக வேண்டியதா இருக்கு. இதனால ஒன்று ஃபியூயல் அதிகமாகுது, அந்த டைமுக்குள்ள ஈரானால அந்த விமானத்தையோ அவங்களுடைய ட்ரோன்களையோ சுட்டு வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைச்சாங்க, ஈரானுடைய அரசியல் தலைமையை தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த படை செயலிழந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய கட்டமைப்பே அப்படி கிடையாது, இங்க ஒருத்தர் போனார்னா அடுத்ததா ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாரு, இப்படிதான் நாங்க எங்களுடைய படையையும் எங்களுடைய அரசியலையும் உருவாக்கி வச்சிருக்கோம், அதனால எங்களுடைய தலைவர் கமேனி போனார் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து செயலற்று நிக்க மாட்டோம், தொடர்ந்து தாக்குதல் இன்னும் தீவிரதான் படுத்த போறோம், அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வருவாரு, எத்தனை கமாண்டர்கள் கொல்லப்பட்டாலும் அந்த இடத்துக்கு வேற கமாண்டர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பாஸ் அரகாச்சி. அமெரிக்கா, இஸ்ரேல், மற்ற கல்ஃப் நாடுகள் இந்த பவரை எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய பவர் அதை விட பெருசா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் ஈரானால இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய ஏவுகணை பலம். அவங்க நிறைய வகையிலான ஏவுகணைகளை வச்சிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமானது பேலஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்த 2 வகையிலான ஏவுகணைகள் மூலமாக தான் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்துறாங்க. ஈரான் என்ன வேணா ஏவுகணைகள் வச்சுக்கிட்டோம், இஸ்ரேல் கிட்ட தான் மிக ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு அவங்க வந்து அதை தகர்த்துற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முழுமையாக தகர்க்க முடியல அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிற செய்தி. 2025 ஜூன் மாதமும் இதே நிலைமையில தான் இஸ்ரேல் இருந்தாங்க. அவங்க ரொம்பவும் நம்பின அயன் டோம், ஏரோ, அயன் பீம் போன்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஈரானுடைய ஏவுகணைகளை முழுமையாக தகர்க்க தவறிச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும். குறிப்பாக ஈரானுடைய பேலஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்த பேலஸ்டிக் மிசைல் எப்படி செயல்படும் அப்படின்னா, நேராக வளிமண்டலத்துக்கு வெளியே டிராவல் ஆகி எந்த இடத்த போய் அடிக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் வளிமண்டலத்திலிருந்து பூமியினுடைய அட்மாஸ்பியருக்கு உள்ள பாய்ஞ்சு அந்த டார்கெட்டை அடிக்கிறது தான் இந்த பேலஸ்டிக் மிசைலினுடைய டெக்னிக். இந்த பேலஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தான் இஸ்ரேலாலும் சரி அமெரிக்காவிலும் சரி முழுமையாக தகர்த்தெறிய முடியல. இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காக ஈரான் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. முதல்ல லோ ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவுறாங்க.
அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை தடுக்கிறதுக்காக இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அடுத்த ஹை ரேஞ்சு ஹைப்பர்சோனிக் மற்றும் பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவிடுறாங்க. 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வெறும் 7-8 நிமிடங்கள்லயே இந்த ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸால போய் ரீச் பண்ண முடியுது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஏற்கனவே முன்னாடி ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகளை தகர்க்கிற வேலையில் இருக்கும்போது ஈரான் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை அனுப்பி அவங்க திசை திருப்பி இந்த தாக்குதலை ஏற்படுத்திடுது. யோசிச்சு பாருங்க, ஈரானுடைய ஒரு ஏவுகணையை தகர்க்கிறதுக்காக 10 இன்டர்செப்டார்ஸ், அதாவது அந்த ஏவுகணையை அழிக்கிறதுக்கான பதில் ஏவுகணைகளை இஸ்ரேல் ஏவுறாங்க. இந்த ஒவ்வொரு இன்டர்செப்டாருடைய விலையும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு ஏவுகணைக்காக 10 நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த 10 வேஸ்ட் பண்ணியும் அந்த ஏவுகணை போய் தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னா பொருளாதார ரீதியாக எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான போராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதனுடைய விலை இவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது லிமிட்டடான ஒரு அளவுல தான் வச்சிருப்பாங்க. அதிகமான இன்டர்செப்டார்ஸ் அவங்க கையில இருக்காது. அதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நோக்கம். அதனால தான் சும்மா மிசைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் கொத்து கொத்தாக அனுப்புறாங்க. அப்படி கொத்து கொத்தாக அனுப்பும்போது நிறைய இன்டர்செப்டார்ஸை இஸ்ரேல் வேஸ்ட் பண்ணக்கூடும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கணக்கு. உடைக்கவே முடியாது அப்படின்னு இஸ்ரேல் ப்ரமோட் பண்ண அயன் டோமோ இல்ல அமெரிக்கானுடைய தாட், அமெரிக்கனுடைய பேட்ரியட் போன்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் ஈரானுடைய ஏவுகணைகளை முழுமையாக அழிக்க தவறிடுச்சு. அதனுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 90-100% இருந்து 50, 60, 30 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா UAE ஈரானுடைய லோ லெவல் மிசைல்ஸையும் அவங்களுடைய ட்ரோன்ஸையும் தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துறது ஒரு பக்கம் அமெரிக்கானுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சவுத் கொரியால இருந்து வாங்கின சிங்வாங் 2 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அவங்க பயன்படுத்தி இதை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் UAE-ஆல இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில ஈரானுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தகர்க்க முடியுது. ஈரானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய ஏவுகணை பலம் தான். அது எவ்வளவு ஏவுகணைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஏவுகணைகளை அழிக்காம ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது மட்டும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையில அணுசக்தி திட்டங்கள் வச்சுக்க கூடாது, அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஏற்கனவே இருந்த அந்த கோரிக்கையோட சேர்த்து ஏவுகணை திட்டத்தையும் கைவிட வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வச்சாங்க. ஆனா ஈரான் அதுக்கு ஓகே சொல்லல. எங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ராணுவ பலத்துக்கு முன்னாடி ஈரானுடைய ஏவுகணைகள்லாம் நிக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஈரானுக்கு ஏவுகணைகள் தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நான் சொல்லல, இவர் சொல்றாரு கேளுங்க. But the only way to stop the threat is to destroy the missiles at source, in their storage depots or the launchers which are used to fire the missiles. The United States has requested permission to use British bases for that specific and limited defensive purpose. We have taken the decision to accept this request. பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் பேசினதான் இப்ப நீங்க பாத்தீங்க. அவர் என்ன சொல்றாரு? ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்ல இருந்து தற்காத்து கொள்றதுக்காக டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக அமெரிக்கா எங்களுடைய படைத்தளத்தை கேட்கிறாங்க, அதனால நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்கோம்னு சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்கு பலமே ஏவுகணைகள் தான். அந்த ஏவுகணைகளை ஏவுறதுக்கு முன்னாடியே தடுத்தா மட்டும்தான் இந்த தாக்குதல்களை எல்லாம் நம்ம வீழ்த்த முடியும். அதனால அந்த காரணத்துக்காக நாங்க அமெரிக்காவுக்கு பிரிட்டனுடைய படைத்தளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கேர் ஸ்டாமரே சொல்றாரு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஈரானுடைய ஏவுகணைகள் தான் அவங்களுடைய பிளஸ்ன்னு. கேர் ஸ்டாமர் பேசுனதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். ஈரான் சர்வதேச விதிகளை மீறி கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சர்வதேச விதிகளை மீறி ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஓகேவா? அதை கேட்காத கேர் ஸ்டாமர், அதை கேட்காத பிரிட்டன் உட்பட பல்வேறு நாடுகள் ஈரானை மட்டும் குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலக அரசியல், இதுதான் இன்னைக்கு உலக அளவுல இருக்கிற விதி. இன்னொரு பக்கம் என்னதான் ஏவுகணைகள் ஈரானுடைய பலமாக இருந்தாலும் அந்த ஏவுகணைகள் அவங்க கையில எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்களுக்கு அது பிளஸ். ஏன்னா தினமும் 150-200 ஏவுகணைகளை ஏவிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்பீட்ல போச்சுன்னா அவங்க கையில எவ்வளவு நாளைக்கு ஏவுகணைகள் ஸ்டாக் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் ஈரான் தங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை முடக்கி வச்சிருக்காங்க. அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல இங்க இருந்து தான் எண்ணெய் ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது முடக்கப்பட்டதுனால உலக அளவுல குறிப்பா சைனா, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் போகாம இருக்கு.
கொஞ்ச நாளைக்கு அவங்க இருக்கிற ஸ்டாக்கை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த போர் நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் தட்டுப்பாடு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தும். ஒரு பக்கம் வர்த்தகம், இன்னொரு பக்கம் ஆயுதம்னு பல்வேறு முனைகள்ல இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த போர் எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் தந்தை, மக்களின் கனவுகளை நனவாக்க வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண்நேரு.